இங்கே வச்சேன் சரி. அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக முதல் முறையாக இங்கே ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை கற்றுக்கிறதுக்காக வந்துட்டு சில புது சீக்கர்ஸுக்கும் என்னுடைய வரவேற்புகள், வாழ்த்துக்கள். ஒரு முறை ஒரு ஆன்மீகத்தில் நாட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு குருநாதரை பார்க்க போனாராம். அந்த குருநாதர் பற்றி நிறைய பேர் நிறைய சொன்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவரை போய் பார்க்கும்பொழுது வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அவரை பார்க்க போய் கடைசியில் ஃபைனலாக பக்கத்தில் போகும்போது அவனை பார்த்துட்டு குருநாதர் ஒரே லைனில் சொல்கிறாராம், இன்னும் 30 நாளில் சாவ போகிறேன், எதுக்கு என்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னு. அவனுக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுது. நான் முதல் முறையாக ஒரு ஆளை பார்க்குறேன், வாயிலேருந்து நல்ல விஷயம் வராது. அப்படியே மனசு ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகி, இந்த காலத்தில் சொல்லணுன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி, அப்படியே ஒரு டென்ஷன் ஆகி வெளியில் போயிடுவார். போயிட்டு ஒரு 2-3 நாட்கள் ஒரே சோகம். எப்படி இனிமேல் வாழ போகிறோம், சொல்லிட்டாரு 30 நாள் தானே பாக்கி இருக்குது. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து மெதுவாக ஒரு புரிதல், சரி இன்னும் ஒரு 25-26 நாள் தான் இருக்குது, அதையாவது ஒழுங்காக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறார். வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யலை, பக்கெட் லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். எந்தெந்த படம் பார்க்கல, எந்தெந்த ஊர் போகல, இதெல்லாம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 15 நாள் பாக்கி இருக்குது. அந்த 15 நாளில் தன்னுடைய சொத்து பத்துலாம் யாருக்கு எழுதி கொடுக்கணும், என்னெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் முடிகிறார். அப்புறம் இன்னொரு 10 நாள் பாக்கி இருக்கும்போது அவருக்கு சில புரிதல்கள்லாம் வருது. நிறைய பேருக்கு நம்ம நிறைய பேரை தப்பாக பேசியிருக்கோம், அவங்கள்ட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடிக்கிறார். ஒரு 25-26 நாள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மனசில் அவருக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கை. கடைசியாக ஒரு நாள் 2 நாள் பாக்கி இருக்கும். அந்த குருநாதர் எந்த ஊரில் இருக்காருன்றதை கண்டுபிடிச்சி அவரை போய் பார்த்து கடைசியில் அவர்கிட்ட போகும்போது அன்றைக்கி தான் 30வது நாள். யாருப்பா நீ? ஐயா ஞாபகம் இல்லையா, 30 நாள் முன்னாடி சொன்னீங்களே இன்னும் 1 மாதம் தான் பாக்கி. ஓ அப்படியா, எப்படி இருந்தது 30 நாட்கள்? முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவங்கள நிறைய கழுவி ஊற்றினேன், திட்டினேன், என்னென்னவோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்து இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் என்னுடைய பணமோ என்னுடைய பொருளாதார முன்னேற்றமோ எது எனக்கு கொடுக்கவில்லையோ அது இந்த 30 நாட்கள் எனக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சுது. இது உனக்கு புரியறதுக்காக தான் அது சொன்னேன், நிம்மதியாக இனிமேல் போய் வாழுன்னு சொல்லி அனுப்புகிறார். இதை போன்று இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நவீன திருக்குறள்னு சொல்லுவாங்க, நேற்றுடையார் இன்றிலைனும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நீங்கள் மகாபாரதத்தில் படித்தீங்கன்னா யக்ஷ பிரச்சனை அப்படின்னு ஒரு இடத்துல வரும். தன்னுடைய சகோதரர்கள்லாம் இழந்ததுக்கப்புறம் தர்மர் வந்து அந்த குளத்துக்கிட்ட போகும்போது அந்த அசிரியரோட குரல் சொல்லும், என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னதுக்கப்புறம் எங்கள் தண்ணி குடி, உன்னுடைய 4 சகோதரர்கள் அது செய்யாததுனால தான் அவங்க இறந்துட்டாங்க, என்னுடைய கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொன்னா உனக்கு கேட்குற பரிசை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பதில்கள் சொல்லிட்டு வருவாங்க. நெட்டில் தேடினே அது ஒரு அருமையான சப்ஜெக்ட், கிட்டத்தட்ட 100 கேள்விகளுக்கு மேலே இருக்கும். அதில் எல்லா கேள்விக்கும் தர்மர் கடைசியாக பதில் சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியில் ஒரு இதுதான் கடைசி கேள்வின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷன் வந்து அசிரீரியாக அந்த தர்மரை கேட்கக்கூடிய கேள்வி, உலகத்திலேயே இருப்பதற்குள் அதிசயமான விஷயம் என்ன அப்படின்ற போது தர்மர் வந்து சொல்வாராம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இறந்துகிட்டே இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் தொடர்ச்சியாக பர்மனெண்ட்டாக வாழ போகிறேன், எனக்கு வந்து சாவே கிடையாதுன்னு மனிதன் நினைக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ளே அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாராம். அது சொல்லி முடித்தோன்னா அதுக்கப்புறம் சில கதைகள்லாம் நடக்கும். 4 சகோதரர்கள் ஒரே ஒரு சகோதரர் மட்டும் எடுத்துக்கணும், அது வேறு விஷயம். இதே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மீக சம்மந்தப்பட்டது. நாளைக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. ரீசெண்டாக ஒரு படம் நான் ஒன்று பார்த்தேன், அந்த படம் பேர் டிஃப்ரெண்ட்டு, பட்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் வளர்ந்துட்டு வரும்போது அப்பா மேலே அவனுக்கு பல வருத்தங்கள் இருக்கும். ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு தான் அப்பாவுடைய வருத்தம் அந்த இதெல்லாத்தையும் தீர்த்துட்டு அவங்க கடைசியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு முடிவு. அந்த படமாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும்,
நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையோ இல்லை ஆன்மீக வாழ்க்கையோ நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். நம்மளுடைய சகோதரர் யோகேஸ்வரன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட சொன்னார், நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் இந்த ப்ராஜெக்ட் 17K பற்றியோ இல்லை ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் நம்ம வீட்டில் திறக்கிறத பற்றியோ இது மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாருன்னு சொன்னார். இதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், நாளை என்பது எங்கே இருக்கும், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு எனக்கு என்ன முன்னேற்றம் இருக்கும், நாளைக்கு நான் மாஸ்டரோட பணியில் கான்ட்ரிபியூட் பண்ணுவேனான்றது சாஸ்வதம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது. இன்றே செய், ஒன்றே செய், நன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. இப்போயே முடிச்சுட்டா அது பெட்ரு. எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி முதல் முறையாக ஆன்மீகத்தில் காலடி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அதே தான். இன்னும் ஒரு வருஷம் கழித்து தியானம் பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே ஆசை 100 வருஷம் இருக்கணும், 120 வருஷம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி எதுவும் இல்லாமல் இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் வாழ்க்கைன்றது நம்ம இஷ்டப்படி அமையிறது இல்லை. அது பாட்டுக்கு லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you're busy planning இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு திட்டம் போட்டுகிட்டே இருக்கும்போது வாழ்க்கை பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடுற வண்டியில் தான் ஏறி ஆகணும். நமக்காக வண்டி தனியாக வந்து நமக்குன்னு ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ வரப்போகிறதில்லை. இதை நம்ம மனசில் வச்சோன்னா, என்னுடைய ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டரோட பணியை எடுத்து நான் செய்ய வேண்டிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நான் பல இடங்களில் சொல்லக்கூடியது, நவம்பர் டிசம்பர் 2014 சார்ஜி மகாராஜுடைய கடைசி காலத்தில் அவர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு உரை, ஒரு 3-4 நிமிஷம் தான் இருக்கும். அதில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அர்ஜென்சி ஆஃப் டைம் அப்படின்ட்டு சொல்லுவார். நமக்கு நேரம் காலத்தினுடைய முக்கியத்துவமோ அவசரமோ பல காலகட்டத்தில் புரியறதில்லை. அது புரிகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது நம்மளை தாண்டி போய்விடுகிறது. சில பேர் தான் உலகத்தில் 1 கோடி பேர் இருந்தாலும் ஒரு ஆளோ 2 ஆளோ தான் அதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்கிறோம். எதை முன்னிலைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, ப்ரையாரிட்டைசேஷன். லைஃப்பில் என்னுடைய முன்னிலைப்படுத்துதலில் எது இருப்பதற்குள் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தாஜிட்ட ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளை நான் எப்படி அமைக்க வேண்டும். அதற்கு அருமையாக ஒரு பதில் அவர் சொன்னார். எந்த ஒரு குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக, எதை நீ தேடி போவதன் மூலமாக, எதை நீ சாதிப்பது மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார். சார்ஜி மகாராஜ் இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்கார். இருப்பதற்குள் ஏறணும் அப்படின்னா, உலகத்தில் 200 அடியில் உயரத்தில் மலை இருக்குது, 500 அடியில் இருக்குது. ஆனால் சூஸ் பண்ணணும்னா 30,000 அடி 29,000 அடி இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். அதுதான் இருப்பதற்குள் ஒரு சாதனை செய்யணும்னா ஒரு இருக்கிறதுக்குள்ள ஒரு பெருசாக பார்க்கும். பெரிதும் பெரிதுகள் பாரதியார் சொல்கிற மாதிரி. அப்படி அதில் ஏறி போகும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஒரு 100 அடி 200 அடி 300 அடி தாண்டினோடனே சில நேரங்களில் சலிப்பு வரும், சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் வரும், நிறைய சாதிச்சிட்டோம். அப்போ நம்ம மேலே பார்த்தா இன்னும் போகிற தூரம் இன்னும் நிறையா இருக்குது, அதை இன்னும் சீக்கிரம் முடிக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் பாக்கி இருக்குன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு தேவையான முயற்சிகளை நான் செய்து விட்டேனா, அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் பொழுது, அந்த படம் நான் சொன்ன படம் கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரோடய எனக்கு ஒரு மனக்கசப்பா, அன்றைக்கே முடிச்சிருது பெட்ரு. இன்றைக்கி நான் எனக்கு மாஸ்டர் ஒரு பங்கு இருக்கா, இன்றைக்கே முடிச்சிருது பெட்ரு. பல இடங்களில் பார்க்கும்போது அபியாசிகளும் சரி, வாலண்டியர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ், ப்ரிசெப்டர்ஸ், நாளை பார்த்துக்கலாம் சார், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகுது அப்படி பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்றதே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். இன்றைக்கி செய்ய முடிஞ்சது இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடுறது சால சிறந்தது. ஒரு மாதத்துக்கு சேர்த்து ஒரு நாள் சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி பேசி முடிச்சா எல்லாம் சாப்பிட போகிறீங்க. யாராவது தள்ளி போட்டு நாளைக்கு சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் விட போகிறோமா? கண்டிப்பாக இப்போயே போய் கை நினச்சாகும். ஆனால் அதில் சாப்பாட்டில் இருக்கிற ஒரு அவசரம் ஆன்மீகத்திலேயோ நம்மளுடைய சுய முன்னேற்றத்திலேயோ இருக்கான்ற ஒரு கேள்வியை நீங்கள் யோசிக்கணும். எந்த வயசில் நம்ம முயற்சி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும். அந்த காலத்தில் சொன்ன மாதிரி பிரம்மச்சரியம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், கடைசியில் சன்னியாசம்னு சொல்லுவாங்க. சன்னியாசம்னா அந்த காலத்தில் 60 வயசுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உண்டு.
இந்த காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் அது மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே தான் பிபி சுகர்லாம் வரும். இப்போ 20-25 வயசுல எல்லாருக்கும் வருது. அது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு அசெட்டு மாதிரி எல்லோரும் வாங்கி போட்டுக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எதுவும் வாங்கி வச்சுப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம்ட்டு. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன என்பது தெளிவாக இருந்து அந்த குறிக்கோளை நோக்கி என்னுடைய பிரயாணமானது வேகமாக இருக்கிறதா. இன்றைக்கே என்னால் டெல்லிக்கு போக முடியும்னா ஃப்ளைட்டு பிடிச்சி 2 மணி நேரத்தில் போவேன். நடந்து போனேன்னா 2 வருஷம் ஆகும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் காசின்னு போவாங்க, இல்லை ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம், இதுதான் ரிட்டர்ன். ஒரு 30-40 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் அவங்களாம் கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்களோ தங்களுக்கே திதி முடிச்சுட்டு வண்டியில் கிளம்புவாங்க. நான் எப்போ திரும்பி வருவோன்றது தெரியாது. அதனால் தனக்கே பிண்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்றது தெரியலை. எதற்காகனா நான் திரும்பி வரப்போகிறேன்னா இல்லையான்றது தெரியல. அதனால் இப்போவே என்னுடைய கடனையும் பித்திரு கடனையும் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்காக செய்யப்பட்ட ஒரு கைங்கரியம்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதே மாதிரி என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கோ இல்லை எனக்கு உண்மையாகவே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணிச்சுன்னா தேர் நோ டுமாரோ, நாளை என்பது ஒன்று இல்லை என்றது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இனி நான் பேசுகிற இந்த இடமோ நாளைக்கு இங்கே இருக்கிறவங்களோ நாளைக்கு நம்ம மீண்டும் இதே இடத்துல சந்திப்போமா, எங்கே சந்திப்போம், இருப்போமா தெரியாது. இதை நெகட்டிவாக சொல்கிறதில்ல, தமிழை யதார்த்தம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அவ்வளோதான். ஒரு 2 மாதம் முன்னாடி அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் கிளம்பிச்சு. அதில் சில அபியாசிகள் கூட இருந்தாங்க. கிளம்பும்போது சந்தோஷமாக செல்ஃபிலாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க இல்லை. அவ்வளோதான் வாழ்க்கை. அது நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படின்வாங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. எனக்கு இருக்கக்கூடிய உறவுமுறை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருந்தாலும் சரி, பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு பாவம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. சின் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் சின் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்கிராட்டிடியூட் டு த மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இருக்குது அப்படின்னு ஒன்று இருந்தால் மாஸ்டருக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றி கடனை செலுத்தாமல் செல்வது அப்படின்னு பாபுஜி மகாராஜ் சொல்கிறதா அடிக்கடி நான் படிச்சிருக்கேன். சாரிஜி மகாராஜ் சொல்லி கேட்டிருக்கேன். தாஜி அதை பற்றி பேசியிருக்கார். அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஒவ்வொரு முறை சிட்டிங்லேயும் ஒவ்வொரு முறை என்னுடைய ஆன்மீக பிரயாணத்தில் நான் எடுக்கக்கூடிய சிட்டிங்கோ இல்லை என்னுடைய பயிற்சியிலையோ இல்லை சத்சங்லேயோ இது இல்லாமல் ஒரு தொடர்நிலை நினைவில் இருக்கும்போது, கான்ஸ்டன்ட் இருக்கும்போது என்ன கொடுக்கப்படுகிறது? நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உப்பிட்டவனே உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் நம்ம கை நினச்சா கூட அவங்களுக்காக நம்ம லைஃப் லாங் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு உண்டு. ஆனால் அதை விட ஒரு அளவிட முடியாத ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்தில் கொடுத்துட்ருக்கோம். அது ஒருவேளை புரியலைன்னா அது வேறு விஷயம். இல்லைங்க, நான் பல வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணுறீங்களோ யாரோ ஒருத்தர் டெய்லி அதில் பணம் போட்டுட்ருக்காரு. அப்படின்னா அந்த பணம் போட்டதற்கான ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். முதல்ல யாருக்கு செய்யணும் தாஜி கேட்குமோ முதல்ல உனக்கே செஞ்சுக்கோன்னு சொல்கிறார். உனக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை சரியாக வாங்கி உள்வாங்கி அதில் நீ வளர்ந்து ஒரு உண்மையான மாற்றம் என்னன்னு 3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் கூட ஃபார்வர்டு வந்தது, பார்த்துருப்பீங்க. மாஸ்டருடைய ஒரு கூற்றாக வந்தது. அதில் என்ன சொல்கிறாரு, எந்த மாற்றத்தை உன்னிடம் அவர் விரும்புகிறாரோ அந்த மாற்றமாக மாறி நீ அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி அவருக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு பெரிய எதிர்பார்ப்புகள் நம்மள்கிட்ட கிடையாது. இருந்தாலும் நான் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல என்னுடைய மாற்றம். என்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அது நமக்கு முதல்ல தெரியுமா? 3வது நியமத்தில் படிச்சிங்கன்னா அதில் நம்மள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதுக்கான ஒரு தெளிவான பதில் இருக்குது. இருப்பதற்குள் எந்த உயரிய குறிக்கோளை நம்ம அடையணும், எதற்காக அவங்க தங்களுடைய உழைப்பை நம்ம மேலே செலுத்துகிறாங்க, இதை நம்ம உள்வாங்கிக்கிறோமா, இதை உண்மையாகவே உள்படுத்தி அதனோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம். சாரிஜி மகாராஜ் பல முறை வருத்தப்பட்டு ஒரு ஜோவியலாக கிண்டலாக சிரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 100 அபியாசிகள்கிட்ட போயிட்டு நீ எதற்காக சஹஜ் மார்க்கில் இருக்குங்கிட்ட 110 பதில் வரும் அப்படின்னாரு.
ஒரு ஆளுக்கு ஒரு பதில் இருந்தாலும் 100 தான் வரணும். ஆனால் 100க்கு 110 வருதுன்னா எல்லாருக்கும் குறிக்கோளில் ஒரு தெளிவு. எதுக்காக செயல்மார்க்கில் இருக்கோம்? இப்போ உங்கள் எல்லாரையும் ஒரு பேப்பரில் எடுத்து ஒரு எழுத சொல்லி எல்லாரும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பதிலும் ஒன்றாக இருக்காது. இது 100க்கு 100 கேரண்டி. இதில் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய தன்மையும் அப்படி. சில நேரங்களில் போக போக தான் புரிய ஆரம்பிக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு உன் லைஃப்பில் நீ என்னவாக ஆவான்னு கேட்டால் அவனுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5ஆம் கிளாஸ் வரும்போது 10ஆம் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லுவான். 10ஆம் கிளாஸ் வரும்போது 12 படிக்கணும்னுவான். 12 வரும்போது டிகிரி படிக்கணும்னு சொல்லுவான். டிகிரி வரும்போது இந்த கம்பெனியில் வேலை கிடச்சி இந்த சம்பளம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவான். அதில் வரும்போது அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி சொல்லுவான். அது ஆனால் 3, 4, 5ஆவது வயசில் அவனுக்கு தெரியாது. ஏன்னா சில குறிக்கோள்கள் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் புரியும். ஆனால் அல்டிமேட் குறிக்கோள் என்னன்றதை நியமம் 3 ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இதை நான் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த குறிக்கோளை நோக்கி என்னை அவர் அழைத்து செல்வதற்காக தன்னுடைய உழைப்பையும் உயிரையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு ஒரு கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த குறிக்கோளை நான் உள்வாங்கி அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சிகளை செய்கிறேன்னா, இரண்டாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வைகின்ற மாதிரி இந்த இலவசமாக சுலபமாக சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக பொக்கிஷத்தை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சேர்க்குறோம். பல இடங்களை நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள் ஒரு 5-10 ஜென்ரேஷன் முன்னாடி தெரிந்த பல விஷயங்கள் இந்த ஜென்ரேஷன் தெரியறதில்லை. எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா என்னை யாரும் தாண்டிடக்கூடாதுன்னு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சதோட கம்மியாக தான் சொல்லி தருவோம். இது மனித இயல்பு. இது பாபு மகாராஜுக்கே ஒரு முறை நடந்ததாக நம்ம படிச்சிருக்கோம். அவருக்கு ஒரு முறை உடல் நலம் சரியவில்லை. ஒளி உலகத்துக்கு சென்று அப்போது தன்வந்திரின்ற சோலை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த உடலில் இந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அந்த காலத்தில் அவருடைய சமகாலத்தில் இருந்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது இது என்னன்னே எங்களுக்கு புரியலை. திரும்பி போய் அவரை கேட்குறாராம். அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் இருந்தது, அது இப்போ குறைஞ்சி இப்போ இவ்வளோதான் ப்ரிஸ்கிரிப்ஷனே வந்திருக்கு. அதனால் அவர் புரிதலுக்காக சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா அவர் எழுதினது வேறு, இன்றைக்கி புரிஞ்சிருக்கிறது வேறு. அப்படியே குறைஞ்சு ரொம்ப ரொம்ப இது சுருங்கி போய்விட்டது. இதனால்தான் என்னவோ தசரத மகாராஜாவுக்கு 72 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த பிராணாகுதின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கையானது இந்த சிஸ்டமை திரும்பி எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ச்சுனேட்லி லாலாஜி மகாராஜ் திரும்பி அதை ரீஇன்வென்ட் பண்ணி ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிராணாகுதின்ற சிஸ்டமை திரும்பி கொண்டு வந்திருக்காரு. இது கொண்டு வந்து நம்ம இதை சரியாக யூஸ் பண்ணல. எப்போ இயற்கையானது முடிவு பண்ணும் சரியாக யூஸ் பண்ணலன்னு. இன்னும் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணலன்னா இயற்கை யோசிக்கும், சரி இவங்களுக்கு இன்னும் இந்த தேவை இல்லை போல இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இயற்கைக்கு நேரம்ன்றது ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் தெரிய போகுது. 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம். அது அதிர்வலைகள் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்போ அவங்க திரும்பி ரெடியாக இருக்காங்களோ அப்போ திரும்பி போகட்டும் அப்படின்னு விட்டுடலாம். அப்படி ஒருவேளை அது காட் ஃபோர்பிட்னு சொல்லுவாங்க, நடக்கக்கூடாது. ஆனால் நடந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததியருக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம தவறி விடுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே தப்பு தான் யாரோ ஒருத்தர் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணாங்க. அது அப்படியே போய் இயற்கையானது முடிவு பண்ணி திரும்பி வாங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னுடைய பயிற்சியானது சிறப்பாக இருக்கணும். என்னுடைய பயிற்சியின் மூலமாக என்னுடைய முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எவ்வளோ பேர் இது கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு என்னுடைய ஒரு வாழடி வாழை நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க. ஒரு வாழை மரம் கூட சாய்வதற்கு முன்னால் இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கிட்டு தான் கீழே விழுன்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு புரிதல் மனிதர்களுக்கு இல்லையோ அப்படின்றது, இல்லை ரொம்ப நம்ம செல்ஃபிஷாக வாழறோமா அதுவும் தெரியல. எப்பவுமே இந்த கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வாங்க. பல நேரங்களில் எனக்கு இது புரியவே இல்லை. இவ்வளோ வாங்கிக்கிறோம், உள்ளே வாங்கிட்டே இருக்கோம். ஆனால் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே வருவதில்லையோ, புரியலையா? இல்லை வசதிக்கு ஏற்றாற்போல் வாழ்கிறோமா? இல்லை சுயநலம்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்துடுறோமா? இதை நமக்கு என்னைக்குமே புரியணும். வாட் யூ கிவ் டு த வேர்ல்ட் இஸ் வாட் யூ ஆர் ஃபிட் டு ரிசீவ்னு சொல்லுவாங்க. எதை நாம் உலகத்திற்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கண்டிப்பாக திரும்பி வரும். நம்ம உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்தோன்னா நம்ம ஒரு போகிற இடத்துல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி. இன்றைக்கி பல இடங்களில் நம்ம கூப்பிட்டு புது சீக்கர்ஸ்க்கு எதற்காக சொல்லி கொடுக்குறோம்? அடுத்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
இன்னும் செக்யூராக இருக்கணும். செக்யூரிங் த ஃபியூச்சர்னு சார்ஜி மகராஜ் 24 ஜூலை 2002 அவருடைய 76வது பிறந்தநாள், 75வது பூர்த்தி பண்ணும்போது அந்த ஆர்இசி சென்னையில் நடந்த அந்த காலேஜில் செலிப்ரேஷன் கொடுத்த டாபிக் வேறு பார்த்தீங்கன்னா செக்யூரிங் த ஃபியூச்சர். நம்மளுடைய மார்க்கமே எதிர்காலத்தில் மனிதர்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக வாழணும். விஸ்பர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அடிக்கடி பாபுஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2002 2003 விஸ்பர்ஸ் படிச்சிங்கன்னா 2025க்கு மேலே, இந்த மாதிரி டைமுக்கு மேலே மனிதனானும் இன்னும் பல அழிவுகளை நோக்கி தேடி தேடி போவான். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு கண்கூடாக இது இன்றைக்கி தெரிகிறது. மெதுவாக பார்த்தீங்கன்னா எப்போ வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்குன்னு தெரியல, எப்போ இதோட இன்னொரு பெரிய ஒரு அழிவு வரும்னு தெரிலன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. இது 2002 2003 இந்த விஸ்பர் மெசேஜ் வந்தது. முதலாக படித்தது நம்ம நிறைய பேர் படித்தது 2005. அது படிக்கும்போது கூட என்ன இவ்வளவு இப்படியா இருக்கும், இதுக்கெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துடன் படித்து தானே நீ கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் ஒரு இடத்துல பாபுஜி மகாராஜ் சொல்கிறார், உங்களுக்கு இயற்கையானது மீண்டும் 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 உங்களுக்கு சமிக்கைகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது புரியாமல் ஒரு ராங் டைரெக்ஷனில் போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, இது நீங்கள் போகக்கூடிய பாதை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா முதல்ல நம்ம யூட்டர்ன் அடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். மனிதனுக்கு யூட்டர்ன் அடித்து சரியாக பாதையில் போக வேண்டிய அன்பு பாதையில், கடவுள் பாதையில், எல்லாரையும் வரவழைத்து செல்லக்கூடிய பாதையில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் 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 இயற்கை கொடுத்துட்ருக்கு. இந்த வழியில் போனோன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்களை பாபுஜி மகாராஜ் ஓப்பனாக விஸ்பரில் எழுதியிருக்காரு. நம்ம ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கணும், எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்னுடைய பணி என்ன? முதல்ல நான் யூட்டர்ன் அடிச்சிட்டேன், நான் சரியான பாதையில் போகிறேன், நான் ப்ராக்டிஸ் ஒழுங்காக இருக்கா, என்னுடைய தன்மை மாற்றம் சரியாக இருக்கா, என்னுடைய மனதில் உண்மையாக இதயத்தில் உண்மையான அன்பு இருக்கா, வளர்ந்திருக்கிறதா, இதை மற்றவர்களும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது தினசரி நம்ம ஒரு கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராஸ் ரோடுனா அங்கே வரும்போது ஒரு முக்கியமான முடிவை எடுத்து சரியான பாதையை நான் சூஸ் பண்ணுறது தான் கிராஸ் ரோடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் தவறான ஒரு பாதையில் போயிட்டீங்கன்னா உங்களோட குறிக்கோளை விட்டு நகர்ந்து செல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு அபியாசினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினசரி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரோடு. எங்கெங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ, யார் யாரெல்லாம் பார்க்குறேனோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பல இடங்களில் போகும்போது 2 லைனில் சொல்கிறது, கஷ்டப்பட்டு என்ன மாதிரிலாம் நீங்கள் மைக்கெலாம் பிடிச்சி பேச வேணாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் தியானம்னு ஒன்று பண்ணியிருக்கேன், எனக்கு சில பயன்கள் நன்றாக அமைந்திருக்கிறது, இதை பற்றி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்கா? இது சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் வேணாம், பேசுகிறதுக்கான திறமைகள் வேணாம், ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு கவிஞனாகவோ புலவனாகவோ இல்லை சிறந்த ஒரு பேச்சாளராகவோ நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உட்காந்துன்னு அட்டடிக்கிறோம், 1000 விஷயங்கள் அட்டடிக்கிறோம், உட்காந்து பேசுகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு 300 500 1000 பேர் லைஃப்பில் தெரியும். இன்னும் நிறைய வயசான இன்னும் நிறைய பேர் தெரியும். எவ்வளோ விஷயங்களை வாட்ஸ்அப்பில் கண்ண மொழின்னு ஃபார்வர்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் தெரிந்தது. இதை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. இந்த பிஹெச்இடி இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆரம்பித்த பல இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி அந்தளவுக்கு ஈஸியாக வந்துட்டு. இல்லை வேணாம் விட்டுடுங்கன்னா அது அவங்களுடைய இஷ்டம். அதாவது நம்மளுடைய இது ஒரு இலையில் சாப்பாடு வைக்கிற மாதிரி, சாப்பிட்றதும் சாப்பிடாததும் எனக்கு பிடிக்காததும் சொல்லுவது அவர்களுடைய விருப்பம். அதை நம்ம யாரையும் கம்பல் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய சிஸ்டம் ஆர்டிஃபிஷியலாக யாரையும் கன்வின்ஸ் பண்ணி உள்ள அழிச்சுன்னு சிஸ்டம் இல்லை. நம்ம இது ஒரு ப்ரமோஷனல் சேல்ஸு, டிஸ்கவுண்ட் ஆஃபரு, இனி ஒருத்தர் சேர்ந்தால் 3 பேருக்கு ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் நம்மளுது கிடையாது. உண்மையை சொல்ல போகிறோம், நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக நமக்கும் இந்த உலகத்திற்கும் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி சொல்ல போகிறோம். அதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை விட வேறு என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சில கருத்துக்களை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் வைக்கிறதுக்கு காரணம், நம்ம சகோதரர் முன்னாடி பேசின மாதிரி நம்ம பல புது இனிஷியேட்டிவ்ஸ் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே இருக்கும். எதற்காக? ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்வாங்க. எதை சொன்னால் அடுத்தது அபியாசிகள் அட்லீஸ்ட் இந்த முறையாவது எடுத்து செய்வாங்க. அது இல்லைன்னா இன்னொன்று, அது இல்லைன்னா இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். இதற்காக இது நிற்க போகிறதில்ல, அது நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை நீங்களும் சரி 17K கொடுப்பா, 18Kன்னு விடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், 25Kன்னு ஒன்றும் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுவும் தெரியல. ஆனால் நம்மளுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தெரியணும், எவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் பாக்கி அப்படின்றது நம்ம யாராலையும் நிச்சயமாக சொல்ல முடியாது.
இயற்கை மரணம்ன்ற காலம்லாம் இன்னைக்கு தாண்டி போச்சு. இன்னைக்கு எப்போ சடனாக எது நடக்கும்னு தெரியல. இது திரும்பி நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி விற்கிறதுக்காகவும் பயமுறுத்துறதுக்காக சொல்கிறதில்ல, ஒரு அருமையான வாய்ப்பு. போகிற வழியில் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம்னால பண்ண முடியும்னா அதை விட வேறு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் வைக்கிறது கூட ஒன்றும் செலவு இல்லை. ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் நீங்கள் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50, 100, 200 பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கும், லிங்க்டின்ல இருக்கும், ட்விட்டரில் ஏதோ ஒன்றுத்தில் இருக்கும். அப்பப்போ ஏதாவது எனக்கு பிடிச்சதை நான் ஒன்று எழுதுறது சின்னதாக ஒரு லைன். இனி நான் தியானம் பண்ணேன், ரொம்ப மனசுக்கு சிம்பிளாக நல்லா ஃபீல் பண்ணேன். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரீலில் போடுங்க, ஒரு 4 பேர் லைக்காக போடுவான். ஒரு 10 தடவை பார்த்தோம், ஓ ஏதோ இருக்குது போல இருக்குது என்னன்னு சொல்லி வருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸும் உருவாக்கிட்டு இருக்கோம். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன? எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சொல்கிறது. நீ கடைக்கு போகிறோம், புடவை பிடிச்சிருக்குன்னா உடனே ஒரு ரீல் எடுத்து போடுறோம், சாப்பாடு பிடிச்சிருக்குன்னா ரீல் எடுத்து போடுறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், டூரிஸ்ட் ஸ்பாட் பிடிச்சா ரீல் எடுத்து போடுறோம். தியானம் பண்ணோன்னு ரீல் எடுத்து போடணும் இது வரைக்கும் யாருன்னு தோணுதில்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் நோ மெடிடேட்டட் ஐ ஃபீல் கிரேட். எவ்வளோ பேர் இன்ஸ்டா ரீல் போட்டிருக்கீங்க தெரியாது. சில பேர் போட்டுருவாங்க, இந்த கரண்ட் ஜென்ரேஷன் போடுவாங்க. நிறைய பேர் வெக்கம், பயம். நம்மளுக்கு ஒன்று நல்லா ஞாபகம், யாருக்கும் அவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. உன் மூஞ்சி எப்படி இருக்குது, மேக்கப் போட்டிருக்கீங்களா இல்லையா, குரம் நல்லா இருக்கா இல்லையா, யாருக்கும் கவலை இல்லை. இருக்கிறத எடுத்து போடுங்க. பல பேர் போடுற செல்ஃபியை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். திருஷ்டி பூஷ்டிங்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் போடுவாங்க தைரியமாக. அவங்களுடைய தைரியம் அது. பார்க்குறவங்க அந்த இடத்துல பார்த்துட்டு போயிட போகிறாங்க. நீ தியானம் பண்ண மனசு சுத்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் சுத்திகரிப்பு பண்ண ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கற்றுக்கிறது இஷ்டம்னா என்ன பிங் பண்ணுங்கள், ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் போடுங்க. யாருக்கும் ப்ரைவேட்டாக கூட அனுப்புறன்றது இல்லை. இதை பார்த்தாங்கன்னா இதை டெய்லி கூட போடுறதில்லை. இதெல்லாம் ரொம்ப சட்டிலாக பண்ண வேண்டிய விஷயம். இது மாதிரி நம்மளுக்கு தினசரி எனக்கு பிடித்த ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்த ஒரு விஷயம், உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு எதற்காக அஞ்சணும், எதற்காக பயம்? டெக்னாலஜி தெரியல, அது சொல்லித்தரத்துக்கு ட்ரைனிங் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும். இல்லைங்க எனக்கு இன்ஸ்டாவில் எப்படி போடணும்னு தெரியாது, ஃபேஸ்புக்கில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரியாது, ட்விட்டரில் போடணும்னு தெரியாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் தெரியாது. எங்களை கூட கேட்கணும், அவங்க வீட்டில் பேரன் பேத்தி உங்கள் வீட்டு பசங்களை கேட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லைங்க, சாட் ஜிபிடியில் போய் கேளுங்க எப்படி பண்ணணும்னு, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். சமையலுக்கு இன்னும் நெட்லலாம் தேடுறோம் இல்லையா, எப்படி சமைக்கணும், இது என்ன புது பதார்த்தம், இது என்ன காம்பினேஷன். அதே மாதிரி என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான விஷயத்தை நான் முதல்ல ஒழுங்காக பயிற்சி செய்து இதை இந்த உலகத்தில் செய்வதற்கு, மற்றவர்கள் செய்வதற்கு ஏதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுல கூட தயக்கம் இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் நான் வைக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பயந்தேன்னா, நார்மலாக இதில் தமிழ் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. எனிவே இப்போ நான் இதை சொல்ல விரும்பலை, அப்புறமா சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம், ஆனால் பாதை சரியாக இருக்கிறது. அருமையான ஒரு குருநாதர் தொடர்ச்சியாக இனிமேலும் மகாபிரளயம் வரைக்கும் குருநாதர்கள் இருப்பான்னு லாலாஜி மகாராஜ் விஸ்வரில் சொல்லியிருக்காரு. அதனால் இதை நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க, அதுவும் செய்வோன்ற ஒரு விண்ணப்பத்துடன் பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கேட்கணுமா நீங்கள் கேட்க போறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மெடிடேஷன் சம்பந்தமா இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம், அதுக்கு சகோதரர் பதில் சொல்லுவார். நான் இப்படி சொல்லவே இல்லையா? நேற்றுக்கு மாஸ்டர்கிட்ட வெல்சேரில் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின். அந்த கொஷின் அதாவது நம்மளோட ஹார்ட் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம எப்படி லிசன் பண்ணுறது அப்படிங்கிறத மாஸ்டர் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருந்தாரு. அதை கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்தால 4:55 இதனுடைய இங்கிலீஷ் கம்ப்ளீட் டிரான்ஸ்கிரிப்ட் எல்லா குரூப்லேயும் போட்டாச்சு, படிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வரும். அதாவது நைட் 12க்கு படுத்து 4 எழுந்து இது எல்லாத்தையும் முடிச்சு அதை படிக்காமல் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பாருங்க. என்ன சொல்கிறது? சில நேரம் இதுதான் வருத்தம். கஷ்டப்பட்டு ஒரு டீம் உழைக்குது, நைட்லாம் போடுது,
நீ இன்னும் பார்க்கல பாருங்க. ஏதாவது குரூப்ல இருக்கீங்களா? எந்த குரூப்ல இருக்கீங்க சொல்லுங்க. நீ எல்லாரையும் வச்சு செய்ய வேண்டியதுதான். எந்த குரூப்ல இருக்கீங்க? எந்த குரூப்ல இருக்கீங்க? கேட்ட கேள்வி கரெக்டாக. அந்த குரூப்பு